ஆமென். ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். இங்கே பவுல் ஒரு காரியத்தை பலமுறை சொல்லியிருக்கிறார். இப்போதும் கண்ணீரோடு சொல்லுகிறார். என்னன்னா, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். பிலிப்பியர் நிருபத்தை பவுல் எங்க வச்சு எழுதுறாருன்னா, தனது ரோமானிய சிறை அங்க வச்சு எழுதுறாரு. சிறையில் உட்கார்ந்து எழுதுறாரு. இந்த பிலிப்பியர் நிருபத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா, சரித்திரத்தில் இப்படி சொல்றாங்க, மகிழ்ச்சியின் நிருபம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அவர் எங்க உட்கார்ந்து எழுதுறாரு? ஜெயிலில் உட்கார்ந்து எழுதுறாரு. ஆனா சரித்திர குறிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மகிழ்ச்சியின் நிருபம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த நிருபத்துல பவுல் அவர் அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சியை பிலிப்பு சபையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை ஊக்குவிச்சு அவர் ரொம்ப எழுதுறாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல 104 வசனங்கள் இருக்கு. இந்த பிலிப்பியர் நிருபத்துல 104 வசனங்கள் இருக்கு. அதுல 16 வசனங்கள்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை பவுல் குறிப்பிட்டு சொல்றார். அதனாலதான் இந்த நிருபத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா, மகிழ்ச்சியின் நிருபம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம வாசித்த இந்த 18வது வசனத்தை பிலிப்பிய சபைக்கு பவுல் எழுதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எதுக்கு எழுதுறா அப்படின்னா, 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 16, ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு, எதுல தேறி இருக்கிறோமோ அப்படின்னா, எதுல கற்று இருக்கிறோமோ, இந்த கற்றுக்கொண்டதுல ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்பதற்காக பவுல் பிலிப்பிய ஜனங்களுக்கு எழுதுறார். அதுக்காக தான் இந்த 18வது வசனமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா, அவங்க இருந்தாங்களா இல்லையா, ஒழுங்கா இருந்தாங்களா இல்லையா அப்படின்னா, அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவங்க ஒழுங்காவே இல்லை. ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா இந்த 18வது வசனம் வர வேண்டிய அவசியமே இல்லை. 18வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறாங்க. எல்லாரும் ஒரே விதமா நடக்கல, சிலர் தான் சரியா நடக்கிறாங்க, அநேகர் என்ன செய்யறாங்க? வேறு விதமா நடக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சிலுவைக்கு பகைஞர்களா இருக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பவுல் 2 கூட்ட ஜனங்களை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று வேறு விதமாய் நடக்கிற கூட்டம், 2வது கூட்டம் சரியாய் நடக்கிற கூட்டம். வேறு விதமாய் நடக்கிற கூட்டத்துக்கு பவுல் வைக்கிற பேர் தான் சிலுவைக்கு பகைஞர், சிலுவைக்கு பகையாளிகள். சரியாய் நடக்கிற கூட்டத்துக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும்னா, சிலுவைக்கு பங்காளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலுவைக்கு பங்காளர்கள். ஸோ இன்றைக்கு இந்த தியானத்திற்கு நான் கொடுத்த தலைப்பு என்னன்னா, நம்ம யாரு? பகைஞரா பங்காளிகளா? நீங்க யாரு? பங்காளிகளா? சரி, அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்ம பங்காளிகளா இருக்கணுமே தவிர சிலுவைக்கு பகைஞர் அப்படிங்கிற கூட்டத்துல இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம தியானிக்கிறோம். சரி, சிலுவைக்கு பகைஞர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 19, அதே அதிகாரத்துல 19வது வசனம் பாருங்க. எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னா, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை தான் என்ன செய்வாங்க? சிந்திப்பாங்க. அப்ப யாரெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே யாரு தான்? சிலுவைக்கு பகைஞர். மத்தேயு 6:33 கர்த்தர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், நமக்கு முதலாவது இருக்க வேண்டியது யாரு தான்? இயேசு தான். சிலுவை தான் நமக்கு முதலாவது இருக்கணும். இயேசுவை குறித்த சிந்தை தான் நமக்கு இருக்கணும். பூமிக்கு அடுத்த கூடிய சிந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா இங்க பவுல் இன்னொரு கூட்டத்தை ஐடென்டிஃபை பண்றாரு. அந்த கூட்டத்துல அநேகர் நடக்கிறாங்க. அந்த இதுல அவங்க என்ன கொண்டிருப்பாங்கன்னா, பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்து கொண்டிருப்பாங்க. சரி, சிலுவைக்கு பகைஞர்களுக்கும் சிலுவையினுடைய பங்காளர்களுக்கும் கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வாசித்த அந்த 19வது வசனத்திலே, சிலுவைக்கு பகைஞர்களுக்கு கிடைக்கிற முடிவு என்னது? அழிவு அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய முடிவு அழிவு அப்படின்னா நரகத்துக்கு போவாங்க. அவருடைய தேவன் யாரா இருப்பா அப்படின்னா, வயிறு அப்படின்னு போட்டிருக்கு. வயிறு அப்படின்னா உலக பொருள், பணமா இருக்கலாம், உலக மனிதர்களா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். கிடைக்கிற மகிமை இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற கணம், அவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு என்னது அப்படின்னா, லச்சை அப்படின்னு போட்டிருக்கு. லச்சைக்கு ஆங்கிலத்தில் ஷேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேம் அப்படின்னா வெட்கம், அவமானம், கேவலம்,
ஸோ இந்த மாதிரி காரியங்கள் தான் அவங்களுக்கு என்ன செய்யும், ரிவார்டாக கிடைக்கும். இது வந்து சிலுவைக்கு பகைஞர்கள். சிலுவைக்கு பங்காளர்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா அதே தான். அவருடைய முடிவு வந்து இவங்களுக்கு நரகம், இவங்களுக்கு என்ன கிடைக்கும், நித்திய ஜீவன், பரலோகம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. 20வது வசனம், பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப சரியாய் நடக்கிறவங்கள், அதாவது சரியான வழியில நடக்கிறவங்க சிலுவைக்கு பங்காளர்களாக இருக்கக்கூடிய முடிவு பரலோகம். இப்ப அவர்களுக்கு தேவன் யாரா இருப்பார் அப்படின்னா பிதாவானவரா இருப்பார். வெளிப்படுத்தல் 21:7 இப்படி சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் என்னுடைய குமாரன். அப்ப உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் பிதாவா இருப்பாரு, பிதாவுடைய குமாரர்களா நம்ம எல்லாருமே இருப்போம் என்று வசனம் சொல்லுது. அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற மகிமை, கனம், ரிவார்டு என்ன அப்படின்னா நீதியின் கிரீடத்தை கடைசியில ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்களுக்காக வச்சிருக்கிறார். பகைஞர்களுக்கு கிடைக்கிறது அவமானம், பங்காளர்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு என்னது, நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடத்தை எனக்காக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். ஸோ இதுதான் இந்த பகைஞர்களுக்கும் பங்காளர்களுக்கும் கிடைக்கிற பலனுடைய வித்தியாசங்கள். இப்போ நம்ம தியானத்துக்குள்ள போகலாம். சிலுவைக்கு பங்காளர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது, நம்ம பகைஞர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பதுன்னு சொல்லி பார்த்தோம். சிலுவைக்கு பங்காளர்களாக இருக்கிறவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, இதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். 3வது வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர் இப்படி சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே அப்படின்னு அவர் சொல்றார் பவுல். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிலுவைக்கு பங்காளர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அவருடைய அடையாளம் என்ன, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம கிறிஸ்து இயேசுவின் மேல், அதாவது சிலுவையின் மேல் என்ன செய்வாங்கன்னா நம்பிக்கை வைப்பாங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். இப்போ ஒருவர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சு வாழ்ந்தார் என்றால் அவர் சிலுவைக்கு பகைஞர். ஒருவர் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார் அப்படின்னா அவர் சிலுவைக்கு பங்காளர். பவுல் என்ன சொல்றாரு, இன்னும் டீட்டெயில்டா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 4வது வசனத்துல பாருங்க, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்வேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் மாம்சத்துல நம்பிக்கை வச்சு வாழணும்னா நான் வைக்கலாம்ப்பா, அதுவும் வேற ஒருத்தனை காட்டிலும் அதிக அளவு நான் மேன்மை பாராட்ட மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்க எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மாம்ச பலன் என்ன அப்படின்னு கீழே அடுத்து 5-6 வசனத்துல பாருங்களேன். அவர் என்ன செய்யறாரு, மாம்சத்தின் பலத்தை கூறுறாரு பாருங்களேன். நான் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஸோ இவ்வளவு தகுதிகள் எனக்கு இருக்கு, மாம்சத்தின்படி நான் மேன்மை பாராட்டானா நான் அப்படி செய்ய மாட்டேன். இப்போ இன்றைக்கு இந்த மாம்சத்தின் குறித்து நம்ம என்ன எப்படியெல்லாம் மேன்மை பாராட்டுகிறோம், எதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா நம்முடைய சரீர பலன், குடும்ப பின்னணி, அப்புறம் படித்த பட்டம், சுய அறிவு, பணபலம், ஆள் பலம், அரசியல் பலம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. மாம்சத்துக்குரியவர்களாய் நம்ம வாழ்வதற்கு, மேன்மை பாராட்டுவதற்கு, சொல்லி பெருமை பாராட்டுவதற்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கு. பவுல் கூட சொல்றாரு, அவருக்கு அந்த காலத்துல இதெல்லாம் பெரிய பலன், பெரிய பலம், பெரிய சப்போர்ட் அவருக்கு. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு அவர் 7வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும். சுருக்கமா என்ன சொல்ல வர்றாருன்னா, மாம்ச பலத்தை நம்பி வாழ்ந்திருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது. என்ன பவுல் அதை சொல்ல வர்றார், ரொம்ப கஷ்டமே எனக்கு கிடையாதுப்பா, எனக்கு எல்லாம் இருந்தும் கிறிஸ்துவை அறியணும்,
அவரை நம்பி வாழணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எல்லா கஷ்டத்தையும் சந்தோஷமா நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு அவர் சுருக்கமா சொல்ல வர்றாரு. சரி, இன்றைக்கு நம்முடைய காரியம் என்ன? நம்முடைய நிலை என்ன? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம மாம்ச பலத்தை சார்ந்தவர்களா இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவை நம்பி வாழுகிறவர்களா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நமக்கு எல்லா சூழ்நிலையும் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு இருக்கு. நம்மகிட்ட பணபலம் இருக்கு, நம்மகிட்ட பொருள் பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. ஆனா மாம்சத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவின் சிலுவைக்கு யாரா? பகைஞர்கள். இந்த சிலுவை தியான நாட்கள்ல நம்ம ஒரு நாளும் கிறிஸ்துவின் சிலுவைக்குரிய பகைஞர்களா வெளிப்படக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவைக்குரிய பங்காளர்களாய் வெளிப்பட வேண்டும். 1 பேதுரு 1:24 சொல்லுது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உலர்ந்து போகும். இப்போ மாம்சம் புல்ல போல இருக்கு. புல் என்ன செய்யும் ஒரு நாள்ல? ஆமா, உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்தாலும் சரி, என்ன செல்வாக்கு இருந்தாலும் சரி, என்ன நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்துக்குரியவர்கள் இருந்தாலும் சரி, அது புல்லை போன்றது, அது ஒரு நாள் ஒளிந்து போகும். கலாத்தியர் 6:8 பாருங்க, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை என்ன செய்வானா? அறுப்பான். நம்ம எப்படி விதைக்கிறோம்னா எப்படி நம்ம இம்பார்ட்டேஷன் பண்றோம், எப்படி வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறோம், சிலுவையை சார்ந்து கிறிஸ்துவை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி சொல்கிறோமா, இல்லை நம்முடைய மாம்சத்தின் பலனை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்றோமா? ஒருவேளை மாம்சத்தின் பலனை சார்ந்து நம்ம நடத்தி சென்றோம்னா நம்முடைய அழிவு மாம்சத்தின் படியே தான் இருக்கும். நம்ம நரகத்துக்கு தான் என்ன செய்வோம்? போவோம். கலாத்தியர் 5:24 என்ன சொல்லுதுன்னு பாருங்க, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எங்க அறையணுமா? சிலுவையில தான் அறையணும். இப்ப சிலுவைக்கு பகைஞரா இருந்துட்டு எப்படி நம்ம சிலுவையை காட்டி நம்முடைய பாவங்களை அறைய முடியும், நம்முடைய ஆசை இசைகளை அறைய முடியும்? அப்ப மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளையும் நம்ம சிலுவையில அறையும் போதுதான் கிறிஸ்துவை நம்பி வாழுகிறோம் என்று அர்த்தமாகிறது. அதே மாதிரி ரோமர் 8:6 மாம்ச சிந்தை என்னவா இருக்குது? மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்சம் அப்படின்னு நமக்குள்ள வந்துட்டுனாலே அது நல்லது இல்லை அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் அந்த காலை வேளையில நமக்கு போதிக்கிறார். நாமும் பவுலை போல மாம்சத்துல பெரும் பலம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் பவுலுக்கு இருந்த ஒரு சிந்தை மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தை வேணும். மாம்ச பலன் ஒரு குப்பை, அது ஒண்ணுமே இல்லை, அதனால பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற அறிவு எப்போதும் நமக்கு இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். பாருங்க, மாம்சத்தை நம்பி வாழ்கிறத காட்டிலும் கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அதுதான் நமக்கு நித்திய ஜீவன் என்னும் முடிவை கொடுக்கும். அவர்களுக்கு தான் தேவனுடைய குமாரர் எனப்படுவாங்க, அவர்களுக்கு தான் நீதியின் கிரீடம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேல அவர்களுக்கு தான் சிலுவையினுடைய பங்காளர்கள் அப்படிங்கிற போஸ்டிங் கிடைக்கும். அதனால மாம்சத்தின்படி நம்ம வாழ வேண்டாம். யாரும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞரா நம்ம இருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே நாங்க இனிமேல் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களா வாழக்கூடாது, எங்களுடைய மாம்சத்தை நம்பி நாங்க வாழக்கூடாது. ஆண்டவரே நீங்க அழகா போதிச்சிருக்கிறீங்க, எங்களை மன்னிங்க, எங்களை ஆவியின்படி கிறிஸ்துவை நம்பி சிலுவையை நம்பி வாழ்கிற அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம்.